ப்ராஜெக்ட் இப்போ என்னென்னா கார்பன் டை ஆக்சைடை வந்து எப்படி பியூரிஃபை பண்ணுறது தான் எங்கள் ப்ராஜெக்ட்டு. எங்கள் டீம் மெம்பர்ஸ் மொத்தம் 5 பேர். நாங்கள் வந்து மரம் வளர்த்தா தான் கார்பன் டை ஆக்சைடு வந்து மரம் வந்து கார்பன் டை ஆக்சைடு எடுத்து நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கும். நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ வந்து பொல்யூஷன்லாம் அதிகமாகிட்டு இருக்குது. அதை தடுக்கிறதுக்காக கார்பன் டை ஆக்சைடு பியூரிஃபை பண்ணுற ஒரு மிஷின் ரெடி பண்ணியிருக்கோம். இவங்க வந்து ரணிகா, இவங்க சித்தாரா, இவங்க ரகசியா, நாங்கள் 5 பேர் சேர்ந்து தான் அந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி மிஷினே இல்லாமல் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்து அவங்க வந்து ஏரை வந்து பியூரிஃபை பண்ணுவாங்க. அப்போ இருந்தவங்க ஹெல்த்தியாகவும் இருந்தாங்க. ஆனால் இப்போ இண்டஸ்ட்ரியிலேருந்து வர புகையினால நம்ம லங்ஸு அது மாதிரிலாம் பாதிப்பாகுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா இண்டஸ்ட்ரியிலேருந்து வர கார்பன் டை ஆக்சைடை பியூரிஃபை பண்ணுறதுக்கு ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் இப்போ என்ன இருக்குன்னா உள்ள ஒரு மோட்டார் இருக்குது. அந்த மோட்டார் தான் வந்து அந்த ஏரை வந்து பியூரிஃபை பண்ணி வெளில அனுப்புது. கார்பன் டை ஆக்சைடுனால தான் பூமியை வந்து புவி வெப்பம் வந்து அதிகமாகுது. குளோபல் வார்மிங் இன்க்ரீஸ் ஆகுது. அதையெல்லாம் தடுத்து முற்றிலுமாக நம்ம ஓசோன் லேயரை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக இது இருக்கும். யூவி ரேஸ் வந்து நம்ம பூமியை தாக்காமல் நம்ம மட்டும் இல்லாமல் நம்ம பின்வர சங்கதியினர் எல்லோரும் வாழ்கிறதுக்காக நாங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் எங்களை செலக்ட் பண்ணலாம். தேங்க்யூ சார்.